Hello and welcome back everyone for the Visible Difference detailed news analysis by PMIAS Academy. Hope you are safe during the quarantine period, and for your information, admissions are open for the Tulkapiyam series, that is GS Foundation Course 2021, and register here at www.pmiasacademy.com for more introductory offers. And don't forget to follow us on YouTube, Facebook and Instagram. ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து இந்த வருஷம் இந்த அக்ரிகல்ச்சர் இயரில் ரைஸ் வந்து ரொம்பவே சர்ப்ளஸாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அதன் மூலமாக நம்ம ஆல்கஹால் பேஸ்ட் ஹேண்ட் சானிடைசர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணோம் அப்படின்னா கோவிட்-19க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் அண்ட் டீசலில் பிளெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான எத்தனாலும் நம்ம இதிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கான்செப்ட் தான் வேஸ்ட் டு வெல்த் டெக்னாலஜி. இதுக்கான கைட்லைன்ஸ் வந்து எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் பாலிசி ஆன் பயோஃபியல்ஸ் 2018 தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து என்ன கன்சிடர் பண்ணுறாங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் கிராப் இயரை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. நமக்கு எப்படி கேலண்டர் இயர், அகடமிக் இயர், ஃபினான்ஷியல் இயர் இருக்கோ அக்ரிகல்ச்சருக்கும் ஒரு இயர் இருக்குங்க. அது வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜூலை டு நெக்ஸ்ட் ஜூன். அண்ட் அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் வந்து பார்த்து செக் பண்ணுவாங்க உண்மையிலுமே அது வந்து ரொம்ப எக்ஸஸாக இருக்கா அப்படின்ட்டு. அப்படி எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து யார் அப்ரூவல் கொடுக்குறாங்கன்னா நேஷனல் பயோஃபியூல் கோஆர்டினேஷன் கமிட்டி தான் அதுக்கு தேவையான அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்க. அப்படி அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபுட் கிரெயின்ஸில் இருந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் நேஷனல் பாலிசி ஆன் பயோஃபியூல்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா பயோ டீசல் ஆகட்டும் இல்லை பயோ பெட்ரோல் ஆகட்டும் அது எல்லாமே வந்து நான் எடிபிள் ஆயில் சீட்ஸ் அதோட வேஸ்ட்டு இல்லை டீக்ரேடட் மார்ஜினல் லேண்ட்ஸில் இருந்து தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கு தேவையான மினிமம் சப்போர்ட் ப்ரைஸஸும் அண்ட் ட்ரேடர்ஸ் வந்து பெனிஃபிட் ஆகணும் அப்படிங்கிறக்காக மினிமம் பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் பீரியாடிக்கலாக பார்த்திங்கன்னா அதோட ப்ரைஸஸும் அவங்க வந்து ரிவைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ், நிறைய சப்சிடிஸ், கிராண்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் நேஷனல் பயோஃபியூயல் கோஆர்டினேஷன் கமிட்டி யாருக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கு கீழே தாங்க ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இவங்க வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபுட் கிரெயின்ஸ் வந்து நம்ம வந்து ஃபியூயல்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு அடிஷ்னல் இன்கமாக கிடைக்கும். அண்ட் அவங்க வந்து ஸ்டபிள் பர்னிங் வந்து இதிலேருந்து ரொம்பவே கம்மி பண்ண முடியும். அவங்க வந்து தேவையில்லாத இதெல்லாம் வந்து காட்டில் வந்து எரிச்சு விடுறதுனால நிறைய அட்மாஸ்பியருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அண்ட் அட்மாஸ்பியர் டீக்ரடேஷன் இதன் மூலமாக கம்மி பண்ண முடியும். அண்ட் அவங்களுக்கு இன்கமையும் ஜாஸ்தி பண்ண முடியும். அண்ட் பயோஃபியூயல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் பயோஃபியூயல்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன் அண்ட் தேர்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு வந்து நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ண முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து நிறைய ட்ராபேக்ஸ் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா வந்து டைரெக்டாக நம்ம ஃபுட் கிரெயின்ஸில் இருந்து தான் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் செகண்ட் ஜென்ரேஷன் தான் வந்து வேஸ்ட் டு வெல்த் கான்செப்ட் அப்படிங்கிற இதில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால ஓரளவுக்கு சக்ஸஸாக வந்துருச்சு. தேர்ட் ஜென்ரேஷன் பயோஃபியூல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லேருந்து எடுக்கிறதுக்கு நிறைய ரிசர்ச்சஸ்லாம் போயிட்டுருக்கு. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அதையும் வந்து சால்வ் பண்ணிடுவாங்க. இப்போ பயோஃபியூலோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா நம்ம வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்க்காக கல்ஃப் கண்ட்ரிஸை ரொம்பவே அதிகமாக டிபெண்ட் பண்ணி இருக்கோம். இப்போவே நம்ம வந்து இந்த மாதிரி நிறையா பிளெண்டிங் ப்ராசஸ்லாம் யூஸ் பண்ணி ஆர்கானிக் இதில் வந்து மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட இம்போர்ட் வந்து ரொம்பவே கம்மியாயிரும். அண்ட் இது எல்லாமே அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கனால இந்தியாவோட பேக் போனே வந்து அக்ரிகல்ச்சர் தான். அதனால இந்தியன் அக்ரிகல்ச்சர் செக்டர் வந்து ரொம்பவே நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். பிகாஸ் இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் வந்து யாருமே ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. அண்ட் அது வந்து இதன் மூலமாக அக்ரிகல்ச்சர் செக்டரை ரிவைவ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து இது பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ஃபியூவலாக இருக்குது. அண்ட் கார்பன் எமிஷன்ஸ் அண்ட் அதர் நைட்ரஸ் ஆக்சைடு, மைக்ரோபொலிட்டன்ஸ் எல்லாமே வந்து இதுலேருந்து கம்மியாகும். அண்ட் ஃபார்மர்ஸ்க்கும் வந்து ஒரு அடிஷ்னலாக இன்கம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பிளெண்டிங் வந்து எவ்வளோ இருக்குன்னா 5% தான் வச்சுருக்காங்க. அண்ட் நியர் ஃபியூச்சரை வந்து இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா ஒரு மினிமம் நம்ம வந்து ஒரு 10%க்கு நம்ம கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான் ஒரு டார்கெட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. கோல் அண்ட் மைன்ஸ் ரிலேட்டடான பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் வந்து கோவிட்-19 ட்ரீட் பண்ணுறதுக்காக நிறைய மெஷர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேஷனல் அலுமினியம் கம்பெனியும் மகாநதி கோல் ஃபீல்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து ஒடிசாவில் ஒரு டெடிக்கேட்டட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. நார்மல் ஹாஸ்பிட்டல் கம்பேர் பண்ணும்போது இதில் இருக்க அமெனிட்டிஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரீசெண்டாக ஒரு கைட்லைன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபண்ட்ஸில் வந்து இப்போதைக்கு ஒரு 30% அன்யூட்டிலைஸ்டு ஃபண்ட் இருக்குது. அது வந்து நீங்கள் கோவிட்-19க்காக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நால்கோ வந்து என்ன பண்ணுறாங்க அண்ட் அதே மாதிரி கோல் இந்தியா லிமிடெட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். நால்கோ வந்து இட் இஸ் அ சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ். யாருக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ்க்கு கீழே வருதுங்க. அண்ட் அதே பார்த்தீங்கன்னா
MCL அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து MCL அப்படின்னா மகாநதி கோல் ஃபீல்ட்ஸ் லிமிடெட். இது வந்து கோல் இந்தியா லிமிடெடோட ஒரு சப்சிடரி. இது வந்து யாருக்கு கீழே ஒர்க் பண்ணுறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கோல்க்கு கீழே வந்துட்டு இருக்கு. இதுதாங்க அந்த ரெண்டு மேஜர் டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து நால்கோ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் அண்ட் கோல் இந்தியா லிமிடெடோட சப்சிடரி MCL வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கோல்க்கு கீழே வருது. நால்கோ வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பாக்சைட், அலுமினியம் அண்ட் அலுமினியம் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அண்ட் கோல் இந்தியா லிமிடெட் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த கோல் வந்து அவங்க தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் மினரல்ஸ் ஃபண்ட்னா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு கீழே இருக்குன்னா மைன்ஸ் அண்ட் மினரல் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்டுக்கு கீழே இருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் ட்ரஸ்ட் மாதிரி. இது வந்து ஃபண்ட்ஸ் அண்ட் கலெக்ட் பண்ணி இது பண்ணுறது வந்து யார் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இதுக்கு வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அண்ட் இந்த ஃபண்ட் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைன்ஸ் அண்ட் மைனிங் ரிலேட்டட் ஏரியாஸில் அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் ஆகட்டும் இல்லை அதர் பர்சன்ஸ் அவங்களோட சில்ட்ரன்ஸ் யாரும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அப்படி யாராச்சும் ஆச்சு அப்படின்னா எமர்ஜென்சிக்காக இந்த ஃபண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மைனிங் செக்டருக்காக ஒரு ஸ்கீம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதாங்க பிரதான் மந்திரி கனிஷ் க்ஷேத்ர கல்யாண் யோஜனா. இப்போ நம்ம ஃபேக்ட் கார்னரில் என்ன பார்க்க போகிறோம்னா சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் கேட்டகரிஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேட்டகரிஸ் வந்து வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மகாரத்னா, நவரத்னா அண்ட் மினிரத்னா. மகாரத்னால டோட்டலாக 7 இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோலியம், BPCL, ஷெல், பெல் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து மகாரத்னா கேட்டகரிஸில் வருது. அண்ட் நவரத்னா அண்ட் மினிரத்னா கேட்டகரிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அல்ல நீங்கள் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இந்தியாவில் எப்படி ஸ்டேட் பேங்க் அண்ட் அதர் பேங்க்ஸ் இருக்கோ அதே மாதிரி தாங்க நியூ டெவலப்மெண்ட் பேங்க். அண்ட் இது யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து 2014 இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பிரிக்ஸ் கண்ட்ரீஸ்லாம் யார் யாருன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 2010 தான் வந்து பிரிக்ஸ் நேஷனில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட 5th ஆனுவல் மீட்டிங் வந்து இப்போ தான் ரீசெண்டாக நடந்திருக்கு. அது வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக நடந்திருக்கு. நியூ டெவலப்மெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணுறதாங்க அதோட மெயின் எய்ம். அண்ட் அது வந்து எதுக்குன்னா இந்த 5 கண்ட்ரீஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் அண்ட் எமர்ஜிங் எக்கனாமிஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லாம் வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி சப்போர்ட் பண்ணுறதுனால குளோபல் எக்கனாமி வந்து இவங்களால பூஸ்ட் பண்ண முடியும். அண்ட் நியூ டெவலப்மெண்ட் பேங்க் COVID-19க்கு எந்த மாதிரி மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி அசிஸ்டன்ஸாக இந்தியாவுக்கு $1 பில்லியன் வந்து அவங்க வந்து கிராண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து என்ன ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா எங்களுக்கு வந்து $10 பில்லியன் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அக்கேஷனில் பிரேசிலோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து இந்தியாவுக்கு அவங்களோட தேங்க்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்தியா வந்து அவங்களுக்கு தேவையான எசென்ஷியல் ட்ரக்ஸ் வந்து கரெக்டான டைமுக்கு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் அந்த நன்றி மறக்காமல் கரெக்டான டைமில் வந்து இந்த மீட்டிங்கில் இவங்க வந்து தேங்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மீட்டிங்கோட அவுட்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெவலப்மெண்ட் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வந்து G20 நேஷன்ஸ் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதர் மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் கூடயும் நீங்கள் வந்து டைப் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மல்டிலேஷனல் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னா எல்லா பேங்க்ஸுமே வரும். ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அது வந்து சைனா வந்து இது பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் அந்த மாதிரி நிறைய பேங்க்ஸ் இருக்குது. அண்ட் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூடயும் நீங்கள் வந்து சேர்ந்துக்கங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் COVID-19 முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பிரிக்ஸ் நேஷன்ஸ் எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவையான நெசசரி மெஷர்ஸ் வந்து நம்ம டைமுக்கு எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் பார்த்தீங்கன்னா டோட்டலி வந்து 17 கோல்ஸ் வந்து இருக்குது. அண்ட் அந்த 17 கோல்ஸில் நம்ம இது எல்லாமே கவர் ஆயிடுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹங்கர், பாவர்ட்டி, எஜுகேஷன், லைவ்லிஹுட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் நமக்கு மட்டும் இல்லாமல் மெரைன் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ், மெரைன் ஆர்கானிசம்ஸ் எல்லாத்துக்குமே அதை வந்து கவர் பண்ணுதுங்க. அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ரிலேட்டடான ஒரு டாக்குமெண்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் அதை வந்து டவுன்லோட் பண்ணி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னால் என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி தான் மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருந்துச்சு. அதில் வந்து நிறைய செட்பேக்ஸ் இருந்தனால அது வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ஸ் கோலை வந்து மாற்றிருக்காங்க. டுடேஸ் ஃபேக்ட் கார்னர். பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூஸில் பார்த்தோம். அந்த பிரிட்ஜ் வந்து ஒரு 23 நாளில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. அது வந்து எங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில் இருக்க சுபன்ஸ்ரீனி ரிவர் மேலே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதன் மூலமாக நார்தன் பார்ட்ஸ் ஆஃப் சுபன்ஸ்ரீனி டிஸ்ட்ரிக்ட்டை ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த லாக்டவுன் பீரியடில் அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெவி வெஹிக்கல்ஸும் ஆர்மி ட்ரக்ஸும் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த பிரிட்ஜ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
அருணாச்சல் பிரதேஷ் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் சைனா, பூட்டான், பங்களாதேஷ் எல்லாமே வந்து அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அண்ட் நம்ம அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் தி டிஃபிகல்ட் டெரைன். மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடான் ஃப்ளைட்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் இந்தியாவுக்குள்ளேயே ஒரு 3 லட்சம் கிலோமீட்டர்ஸ் வந்து அவங்க வந்து கவர் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அதன் மூலமாக வந்து எசென்ஷியல் மெடிக்கல் ஐட்டம்ஸ் அண்ட் அதர் கமாடிட்டிஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. உடான்லேயே 4 ஸ்கீம்ஸ் இருக்குங்க. அதில் வந்து இன்டர்நேஷனலுக்கு ஒரு ஸ்கீமும் அண்ட் ரீஜனல் ஃப்ளைட்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கீமும் இருக்குது. அண்ட் மெயினாக என்னென்னா, நார்மல் பீப்புள் எல்லாமே வந்து ஃப்ளைட்க்கு வந்து ஆக்சசிபிலிட்டியாக இருக்கணும், காஸ்ட் வந்து அஃபோர்டபிலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உடான் ஸ்கீம். அண்ட் அதன் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து தூத்துக்குடி, சேலம் அந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல வந்து ஏர்போர்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஎம் கிசான் ஸ்கீமுக்கு கீழே இது நாள் வரைக்கும் நாங்கள் வந்து 17,793 கோடி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதன் மூலமாக 8.89 கோடி ஃபார்மர் ஃபேமிலிஸ் வந்து அதில் வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸில் இருந்து வந்த நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் மால்தீவ்ஸ் அண்ட் ஆப்கானிஸ்தான் கூட வந்து பேசியிருக்காங்க. அண்ட் ஆப்கானிஸ்தான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாகவே நம்ம வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ். ஏன் அப்படின்னா அங்கே தான் வந்து டெரரிசம் ப்ரீடிங் கிரவுண்ட். உலக நாடுகள் எல்லாமே வந்து அதுதான் பிலீவ் பண்ணுறாங்க. அண்ட் ஆப்கானிஸ்தான் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருந்துச்சு அப்படின்னா டெரரிசம் வந்து கம்மியாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்தியா வந்து அதுக்காக நிறையா மெஷர்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கு. அண்ட் கொஞ்சமான பார்ட் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் லேண்ட் ஷேரிங் பார்டர்ஸ் இருக்குது. பட் அது வந்து ஹிமாலயஸ் இருக்கனால அது வந்து ஆக்சசபிலிட்டி கிடையாது. அண்ட் தப்பி பைப்லைன் நமக்கு வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஈஸியாக கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக தான் டர்க்மெனிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அண்ட் இந்தியா வரைக்கும் ஒரு தப்பி பைப்லைன் வந்து கொண்டு வந்தாங்க. பட் பாகிஸ்தான் அதுலேயும் ப்ராப்ளம் பண்ணனால பாகிஸ்தானை கழட்டி விட்டுட்டு அந்த பைப்லைன் ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தானுக்கு போகிற ஆக்சசபிலிட்டி வந்து பாகிஸ்தான் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் கொடுத்தனால நம்ம வந்து அதை பைபாஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக சபஹார் போர்ட், ஈரானில் ஒரு போர்ட் பில்ட் பண்ணி ஆப்கானிஸ்தானுக்கு தேவையான கமோடிட்டிஸ் எல்லாமே நம்ம வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஆப்கானிஸ்தான் வந்து ரொம்ப ஸ்டேபிள் ஆச்சு அப்படின்னா டெரரிசம் வந்து ரொம்பவே கம்மியாயிரும் அப்படின்னா உலக நாடுகள் எல்லாருமே பிலீவ் பண்ணுறாங்க. அண்ட் மாலத்தீவ்ஸும் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது வந்து கேரளாவிலேருந்து ரொம்ப பக்கம் அண்ட் அரேபியன் சீல இருக்குது. சைனா பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ் அண்ட் பாகிஸ்தான் எல்லா இடத்துலையும் நம்ம சுற்றி வந்து போர்ட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்கள கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா மால்தீவ்ஸ் கூட இந்தியா ரிலேஷன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கணும். மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இதனால் வரைக்கும் ஒரு 481 கோடி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அதன் மூலமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40,826 மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான பிஎஃப் வந்து கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது வந்து எதுக்கு கீழே டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா, பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனாக்கு கீழே அது வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹைவேஸில் ட்ரங்க் ரிப்பேர் ஷாப்ஸும் தாபாஸ் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட வெப்சைட்லேயே நாங்கள் வந்து கிளியராக கொடுத்துருக்கோம். அண்ட் டிரைவர்ஸ் யாராச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்களோட கிரீவன்சஸ் வந்து மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டுடேஸ் ஒன்லைனர் நியூஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அண்ட் பப்ளிக் கிரீவன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது நாள் வரைக்கும் எங்ககிட்ட வந்த queries எல்லாமே நாங்கள் வந்து சால்வ் பண்ணிட்டோம். ஒரு 25,000 queries வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கும் ஏதாச்சும் query இருந்துச்சுன்னா இந்த கன்சர்ன் வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து உங்கள் query வந்து லான்ச் பண்ணலாம். அண்ட் எது ரிலேட்டடான queriesனா மைக்ரண்ட் லேபர்ஸ், ஹெல்த் ரிலேட்டடானது அண்ட் குவாரண்டைன் ரிலேட்டடாக எந்த queries இருந்தாலும் சரி, ஃபுட் அண்ட் சிவில் சப்ளைஸ், ஃபினான்ஷியல் செக்டார், சேலரி, எம்ப்ளாயி இஷ்யூஸ், ஸ்கூல் அண்ட் ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டடான இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். அண்ட் அவங்க வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிடுவாங்க. சண்டிகார் வந்து ஒரு யூனியன் டெரிட்டரிங்க, இந்தியாவில் இருக்க யூனியன் டெரிட்டரி. இப்போ பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் 7 யூனியன் டெரிட்டரிஸ் இருந்தது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 9 யூனியன் டெரிட்டரிஸாக மாறி இருக்கும். பிகாஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியாகவும் லடாக் வந்து இன்னொரு யூனியன் டெரிட்டரியாகவும் பிரிச்சிருக்காங்க. சண்டிகார் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணுற வெஹிக்கிளில் வந்து ஜிபிஎஸும் அண்ட் ஸ்மார்ட் வாட்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா வேஸ்ட் கலெக்ஷன், அங்கே இன்வால்வ் ஆகிற பர்சனல்ஸ் வந்து மானிட்டர் பண்ணுறக்காக. அண்ட் அதே மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா டோர் ஸ்டெப் டெலிவரி வந்து அர்பன் பூவர்ஸ்க்காகவே ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா எசென்ஷியல் கமாடிட்டிஸும் அண்ட் ரேஷன் ஷாப்ஸில் கிடைக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே வீடு வீடாக போய் கொடுக்கறக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் அதோட கண்ட்ரோலர் ஆஃபீஸர் வந்து அவங்க இருக்க இடத்துல ஆஃபீஸ்லேருந்து இந்த ஃபீல்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க மானிட்டர் பண்ண முடியும் அப்படிங்கிறக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் அதனால் வந்து ஹியூமன் பவர் வந்து ரொம்பவே கம்மியாகும். கேந்திரிய வித்யாலயா COVID-19க்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இது இப்போ ஆஸ் ஆஃப் நோ பார்த்தீங்கன்னா ஒரு 80 கேந்திரிய வித்யாலயாஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ஸாக வந்து மாற்றிருக்காங்க. கேந்திரிய வித்யாலயா என்ன, நவோதயா வித்யாலயானா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது நாள் வரைக்கும் ஒரு 33,000 டீச்சர்ஸ் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து ஸ்வயம் அண்ட் NIOS போர்ட்டல்ஸ் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க.
அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா பிஎம் கேர் ஃபண்டுக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க டிஜிட்டில் வந்து அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 கோடி அமௌண்ட் வந்து அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட மென்டல் வெல்பீயிங்கும் அது வந்து இந்த ஸ்ட்ரெஸ் வந்து யாருக்குமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்க்கு கீழே சேர்ந்து அண்ட் டெடிகேட்டட் இமெயில்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் போர்ட்டல்ஸ் வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தினால இந்த மாதிரி வேரியஸ் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிராம் பஞ்சாயத்து வந்து கோவிட்-19க்காக ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லேயே பார்த்தீங்கன்னா கிராம் பஞ்சாயத்துக்குன்னு தனி ஒரு இடம் இருக்குது. அது வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 11th அண்ட் 12th ஷெட்யூலை வந்து அமெண்ட் பண்ணி தான் கிராம் பஞ்சாயத்ஸ் வந்து பஞ்சாயத்ஸ் அண்ட் முனிசிபாலிட்டி ராஜஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அண்ட் அவங்க ஆன் பிஹாஃப் ஆஃப் தெம் இந்த மாதிரி நிறைய மெஷர்ஸ் டிசீஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அண்ட் குக் மீல்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஹேண்ட் சானிடைசர் இஷ்யூஸ் அண்ட் தேவையான ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே வந்து முனிசிபாலிட்டிஸ் லெவலில் வந்து அவங்க வந்து தேவையான டைமுக்கு அவங்க வந்து ப்ராப்பராக வந்து அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதன் மூலமாக கோவிட்-19 ஸ்ப்ரெட் ஆகிறதும் வந்து ரொம்பவே கண்ட்ரோல் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. That's it for our today's news analysis. Thank you for watching. Please follow us on YouTube, Facebook and Instagram. Thank you.